ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பச்சை பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இந்த மசாலா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நைட்டு டிஃபனுக்கு செய்ய போகிறோன்னா நம்ம குறைஞ்சது ஒரு 6லேருந்து 8 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை குக்கருக்கு மாற்றிட்டு 1 கப் பச்சை பட்டாணி ஊற வச்சோம் இல்லையா, அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பட்டாணி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் 3-4 துண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. இப்போ இதில் 2 நறுக்கி வச்சுருக்கிற 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் வதக்க வேணாம், ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க மாட்டோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பச்சை பட்டாணியை அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயம் நல்லா வேகணும். அந்த பச்சை மிளகாவோட அந்த காரம்லாம் அந்த தண்ணியில் இறங்கணும். அந்தளவுக்கு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக மெயினாக சேர்க்க போகிறது கடலை மாவு. இந்த கப்பில் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கப்பு. அது 1/2 கப் தண்ணியில் கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கடலை மாவோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவி இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க. ஆறிடுச்சுன்னா நல்லா திக்காகிடும், அதனால் இப்போவே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.